உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமேன். ஓகே, நம்ம நேரம் கம்மியா இருக்கிறதுனால, ஏன்னா இன்னைக்கு திருவிருந்து இருக்கு, நம்ம நேரா வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். வாசிங்க. நாகூம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த மாசம் கர்த்தர் நிச்சயமாகவே நல்லவர் நல்லவர் நல்லவர். யாரையுமே பக்கத்துல பார்க்கறதே கிடையாது, குனிஞ்சிக்க வேண்டியது, நேரா சொல்ல வேண்டியது. ஓகே, சொல்றார் பாருங்க, தம்மை நம்புகிறவர்களை 2 காரியம் செய்கிறார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு, இக்கட்டு நாளில் அரணான கோட்டையா இருக்கிறாரு, நம்புறவர்களை அறிந்திருக்கிறார். 3 காரியங்கள். The Lord is good and a stronghold in the day of trouble. அப்படிதானே? அதாவது இக்கட்டு நாளில் கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறாரா? அரணான கோட்டையா இருக்கிறாரா. சோ அப்ப நமக்கு இக்கட்டு வருமா வராதா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்கு, ஆனாலும் நான் உலகத்துல ஜெயிச்சிட்டேன்ட்டாரு, கர்த்தர் ஜெயிச்சிட்டாரு உலகத்தை அப்படின்னு சொல்லி நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல, அந்த ஆவியானவர் உலகத்துல ஜெயிச்சது உண்மை, பிசாசுடைய தலையை நசுக்குனது உண்மை. ஆனா ஆதாம் ஏவாள் காலத்துல ஒரே ஒரு பழத்துக்காக தேவன் கொடுத்த அதிகாரத்தை, தேவன் கொடுத்த விடுதலையை, இருக்கீங்களா, கேக்குறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த விடுதலையை, அதிகாரத்தை, இந்த பூமியை ரூல் ஓவர் பண்றதுக்குரிய எல்லா காரியங்களையும் ஒரே ஒரு பழத்தை கொடுத்து ரெஜிஸ்டர் எழுதி வாங்கிட்டான். எங்க? அந்த ஈராக் நினைக்கிறேன், ஈராக்கா ஈரான், அந்த இடத்துல தான் அந்த ஏதேம் தோட்டம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல இருந்த அந்த ஏதேம் தோட்டத்தில், சரிதானா? ஓகே, ஏன்னா பிரின்சிபல்கிட்ட நம்ம அப்பப்போ கேட்டுக்கணும். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல வச்சு ஆண்டவர் சொன்னாரு, இதை தொற்றாத, இது என்னோடது. ஆனா மற்ற எல்லாத்தையும் நீ போகலாம், வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனா பிசாசானவன் ஏமாத்தி ஒரு பழத்தை காட்டிட்டு டெய்லி அந்த பழத்து பக்கத்துல தான் போறாங்க. யார்? 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். யாரு? ஆதாம் ஏவாள் 2 பேரும் அங்கதான் போறான். அந்த மரத்து பக்கத்துல உள்ள பழத்தை போடுங்கிறான், பாக்குறான், இதை பாக்குறான், சீச்சி இது பாக்குறதுக்கு நல்லா இல்லையேன்ட்டு போயிடுறான். ஆனா அவன் பிசாசு பேச ஆரம்பிக்கும் போது அது கண்களுக்கு இச்சியா அழகா மாற ஆரம்பிக்கிறது, புடுங்க ஆரம்பிக்கிறான். அவளும் ஒரு கடி கடிக்கிறா, அவளும் நோக்கினாள், அண்ணனும் நோக்கினான், அவனுக்கும் கொடுத்தான், அவனும் கடிச்சான். 2 பேரும் பிரச்சனை. கேக்குறீங்களா? கேக்குதா? உடனே சாபம் பூமியில வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் சிலுவையில முடிச்சிட்டாரு. ஆனா நீங்களும் நானும் சரியா கிளைம் பண்ணாம இருக்கிறோம். தேவன் எனக்கு கொடுத்த சிலுவையின் ஆரோக்கியத்தை நான் எடுத்துக்கொள்ளாம இருக்கிறேன், எனக்கு கொடுத்த செழிப்பை நான் எடுத்துக்கொள்ளாம இருக்கிறேன், எனக்கு தேவன் வைத்திருக்கிற குடும்ப சமாதானத்தை நான் எடுக்காம இருக்கிறேன். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் டெய்லி கேட்கிறேன், ஆண்டவரே என்ன சுகமாக்குங்க, ஆண்டவரே என்னை ப்ராஸ்பரிட்டியா மாத்துங்க, ஆண்டவரே என் தருத்திரத்தை எடுங்க. நம்ம யார்கிட்ட தான் கேட்கிறோம்? என்னைக்காவது சாத்தானை பார்த்து, இயேசுவின் நாமத்தினாலே நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், என்னுடைய ப்ராஸ்பரிட்டி மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், போ அப்படின்னு மிதிச்சிருக்கீங்களா? சொல்லவே மாட்டேன்றீங்களே. இதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, என் பிள்ளைக்கு காப்பாத்துங்க, என் பிள்ளைய தேவைகளை சந்திங்க. எங்க போறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு. பட் நம்ம கிளைம் பண்ணாம இன்னும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன்டா, ஆனா உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்,
அவர் சொல்றாரு, நீங்க எப்பெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்காக உங்களுக்காக வைராக்கிய வாஞ்சியாய் ஜெபிக்கிறாராம். வேதம் சொல்லுது. அவர் சும்மா இருக்க மாட்டாரு, என்னை புஷ் பண்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில என் விசுவாசத்தை உந்தி தள்ளுறாரு. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப சொல்றாரு ஆண்டவர் என்னை பார்த்து, நான் உனக்கு அரணான கோட்டையா இருப்பேன் இக்கட்டு நாளில். ஆனா நம்ம கிளைம் பண்ணல. ஆனா தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை நான் கிளைம் பண்ணல. ஆனாலும் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் புள்ளதாண்டா, நான் கூட இருக்கிறேன்டா. பிசாசானவன் இக்கட்டை கொண்டு வருவான், நான் உனக்கு என்ன இருப்பேன், ஸ்ட்ராங் ஹோல்டா இருப்பேன்டா. உன்னை சுத்தி வர ஒரு கோட்டையா நான் இருப்பேன். பிசாசு என்றாக முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நம்புறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பாதவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், யாருமே தூங்கல, விழிச்சிருக்கீங்க. கர்த்தர் நல்லவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு சுவாமி, இக்கட்டு நாளில் நீங்க எனக்கு அரணான கோட்டையா இருக்கிற தயவுக்காய் ஓடி ஸ்தோத்திரம். பிசாசு போறான், வேகமா போறான். எங்க போறான்? நீங்க யோபு எழுதின புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? என்ன கேட்கிறான்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லுங்க. பிசாசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு யோபு எழுதின புத்தகத்துல யோபு கேட்கிறான், ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான். அவனை நான் ஏதாவது பண்ண போறேன், அவன் பொருள் எல்லாம் அழிக்க போறேன். யோபு 1ஆம் அதிகாரத்துல இருக்கு, வாசிங்க, வேகமா வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுமேன் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். அதற்கு சாத்தான் சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? ஆமென். பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஐயா நான் போய் எல்லாம் பண்ணலான்னு பரம்புறேன், ஆனா அவனை சுத்த வர ஒரு அக்கினி ரதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிச்சாலும் சரி, ஜெபிக்கலனாலும் சரி, அதுக்காக நான் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. நீ பாஸ்டிங் இருந்தாலும் சரி, பாஸ்டிங் இல்லைனாலும் சரி, நீ பாஸ்டிங் இருக்க வேணாம் நான் சொல்லல. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கே தெரியாது, உங்களை சுற்ற வர அரணா இருக்கிறாரியா. ஹல்லேலூயா. ஒரு ஒரு வசனம் சொல்லு, நான் லாஸ்ட்ல சொன்னும்போது சொன்னேன், தேவ தூதர்கள் உங்களை சுற்ற வர பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பட்டியை மேந்தின தேவ தூதர்கள் சுற்றி சுற்றி வர்றாங்க. பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாதியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களை சுற்ற வர அக்னி ரதங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. பில்லி சூனியமோ, ஏவலோ, தருத்திரியமோ, பலவீனங்களோ, ஆரோக்கியமின்மையோ, இல்லாமையோ இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்துக்குள் ஒரு போதும் வருவதில்லை. பிசாசு சொல்றான், போய் சொல்லுவான். ஹல்லேலூயா. என்ன மகாதேவன் அவங்க வீட்டுக்குள்ள போனாச்சுன்னா முடியவே இல்லையா? ஏயா பிரச்சனை? வினிகா வீட்டுக்குள்ள போகலான்னு பிளான் பண்றேன், முடியலையா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், பால் வீட்டு திவ்யா வீட்டுக்கு போறேன், முடியலையா? என்ன பண்ணுன்னு தெரியல. விஜய் வீட்டுக்கு போறேன், கௌதம் வீட்டுக்கு போறேன், ஆண்டனி வீட்டுக்கு போறேயா, இங்க எல்லா வீட்டுக்கு, உமா வீட்டுக்கு போறேன், சார்லஸ் வீட்டுக்கு போறேன், ஆனா இது சாராலக்கா வீட்டுக்கு போறேன், எல்லாத்துலயும் போய் சொல்றான். மாரி வீட்டுக்கு போறேன், தினேஷ் வீட்டுக்கு போறேயா, ஏன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியல? நீங்க ஏன் வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கு. ஹலோ, எனக்கும் உங்களையும் பார்த்தா பிசாசுக்கு பயப்படுற வேலை தான்யா, பயப்படுற வேலை தான். அது ஒரு ஆளே கிடையாது. ஆனா நான் நீங்களும் கிளைம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, அறிந்திருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. நமக்கு நல்ல இக்கட்டு வரும். யாரால வரும்? அதை நான் உங்களோட பேசுறேன். சோ வாசிங்க, சங்கீதம் 145:8-9 வாசிங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். ஏன்னா என் மேலையும் உங்க மேலையும் கர்த்தர் தயவுள்ளவராயிருக்கிறார்.
தயவு என்பது அவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாத, தகுதியே இல்லாத என் மேல தேவன் வச்சிருக்கிற கிருபை. அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சர்ச் கட்டும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட 10 காசு இல்லை, மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீங்களாம் உட்காந்துருந்தீங்க, இங்க எல்லாம் கல்லு போட்டிருக்கோம், சாமி ஆடா. நானும் என் வைஃபு நைட்டு 2 மணி 5 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு விசித்ரா எல்லாம் சேர்ந்து இந்த தண்ணியெல்லாம் கூட்டி விடுவோம். ஏன்னா காலையில சர்ச் இருக்கும், ஏன்னா உழுகுது மழை. ஆண்டவர்கிட்ட கேட்டோம், இதுவும் உங்களுடைய சித்தம் தானா? நாங்க ஓகே. ஆனா நீங்க யாருமே வீட்டுல இல்லை, மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல வந்து அமர்ந்து ஆண்டவர் ஆராதிச்சிங்க. அங்க ஆண்டி சொன்னாங்க, நான் நடந்து வரும்போது காலு குத்துது, நான் செப்பல் போட்டு வந்து உட்காந்துறேன். ஓகே. ஒரு போன் வந்துச்சு, எப்ப சர்ச்சு கட்ட போறீங்க, எப்ப சர்ச்சு கட்ட போறீங்க? ஆரம்பிக்கிறோம், இன்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க. ஆரம்பிக்கணும்னு தான் பார்க்குறோம். கையில் கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் எவ்வளோ ஆகும் எஸ்டிமேட் சொன்னேன். உடனே வந்து பேங்க்ல பாதி அமௌண்ட் விழுந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இக்கட்டு நாளில் கர்த்தர் எனக்கு துணை நின்றாரியா. உங்களுடைய ஜெபம், நீங்க எங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசம், எனக்கு ஏசியா போட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதனை பண்றோம், கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஏன் தெரியுமா? ஆண்டவரை கர்த்தர் இரக்கமும் மகா உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரியா. அவர் எதையும் கொஞ்சமா கொடுக்க மாட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவர் இம்புட்டு முட்டா கொடுக்க மாட்டாரு. நீங்க குழந்தைகளுக்கு ஊட்டும், ஐயோ வயிற்றுக்கு ஏதோ ஆகிரும், ரொம்ப ஊட்டிடாதீங்க, அவன் வாமிட் எடுத்துருவான் ஓன்னு. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நான் கிருபையை நிறைய தர்றேன், நீ வாமிட் எடுக்க மாட்டையா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய இரக்கத்தை நிறைய தர்றையா, நீ ஆரோக்கியமா தான் இருப்பன்றார். ஒரு அல்லேலூயா. ஐயோ, மனுஷன் காட்டுற இரக்கம் அதை விட எங்க அப்பா காட்டுற இரக்கம் அது சூப்பரோ. சூப்பரோ சூப்பர். ஆமா தானே? அல்லேலூயா. அவர் மிகுந்த கிருபை உள்ளவரியா. கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பா கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, அப்பா கிள்ளி கொடுக்க மாட்டாரு, அள்ளி கொடுப்பாரு. நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது, எங்க ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருப்போம். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் ஒருத்தனை பார்க்க வருவாங்க. அவனுக்கு ஒரு பாக்கெட் கடலை கொடுத்துருப்பாங்க, கடலை மிட்டாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் அவன் கடலை மிட்டாய் இப்படியே வச்சுட்டு இருப்பான். அவன் இடத்துலையும் வைக்க மாட்டான், தூங்கும்போது பக்கத்தில் தான் வச்சுருப்பான். ஆனால் யாராவது எடுத்து தின்றுவாங்கன்னு சொல்லி நாங்கள் கெஞ்சுவோம், குடுறா, கொஞ்சம் குடுறா, கொஞ்சம் குடுறா, ஒன்று குடுறான்ட்டு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த கடலை மிட்டாயில் அரை கடலையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை உடைச்சி இந்த உனக்கு, அதை உடைச்சி இந்த உனக்குன்னு கொடுப்பான். நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் போவோம். ஆனால் அது ஒரு நாள். ஆனால் இப்போ அப்பா சொல்றாரு, நான் அள்ளி கொடுக்கிறேன். பெத்தேல்ல படிச்சுட்டு இருக்கும்போது இவர் கேட்பாரு, பி சாமியா, அவர் தான் இன்னைக்கு இந்தியா முழுசும் விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் ஆரம்பிச்சது அவர் தான். பி சாமியா, ரிச்சர்ட் சாமியோடைய அப்பா. அவரு 10th முடிச்சோன்னு கேட்பாரு, டே ஓஎம் போறியாடா? ஆப்லேஷன் மொபைலைசேஷன், ஓஎம். அது ஒரு ஷிப்ல வேலை பார்க்கணும், அந்த ட்ராக்ஸ் புக்கெல்லாம் விற்கணும். விசில் அடிக்குது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அதுல அவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? நாங்க ஊழியத்துக்கு போறோம்ட்டா அவர் பைக்குள்ள கையை ஜிப்பா போட்டிருப்பாரு, அதுக்குள்ளார கையை விடுவாரு, அதுல எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அப்படியே அள்ளி கொடுப்பாரு. ஒரு டார்ச் லைட் கையில கொடுப்பாரு, ஒரு HMT வாட்ச் வாங்கி கொடுப்பாரு. HMT வாட்ச் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஒரு வாட்ச் வாங்கி கொடுப்பாரு, ஒரு பேக் வாங்கி கொடுப்பாரு. எங்களுக்கு நிறைய வந்து ஃபாரின்ல இருந்து ட்ரெஸ்ஸஸ் வரும், நாங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா நாங்க ஊழியத்துக்கு போகணும்னா அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அவருக்கு ஊழியம் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லிட்டேன், நான் ஓஎம்க்கெல்லாம் போகல, நான் படிக்க போறேன் அப்படி. ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? எங்க அப்பா சம்பூரணம் உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா
சம்பூரணம் உள்ளவர். அவர் பில்லியனியர் இல்ல, அதை விட மேலானவர். அள்ளி கொடுப்பாரு. ஆமென். அந்த அப்பா. வாசிங்க எரேமியா 22:6 வேகமாய் வாசிங்க. எரேமியா 33:6 வாசிங்க. யூதா ராஜாவின் அரண்மனை குறித்து இல்ல, எரேமியா 33:6 தானே. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இப்ப ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணுவார். உங்க எலும்புகள் நல்லாதான் இருக்கும். ராமேன்னு சொல்லுவோமா? என் ஆண்டவரே சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாரு? சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி உங்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பிரச்சனை ஒன்று இருந்தாதான் சமாதானமே இல்லாம இருக்கும். அப்படிதானே? பிரச்சனைன்னு எனக்கு ஒன்று இருந்தா சரி. ஒரு தலைவலினா ஒரு நாள் முழுசும் ரொம்ப கஷ்டம். ஒரு வேலையும் செய்ய முடியாது, சிஸ்டத்தில் உட்கார முடியாது. ஆனால் கஷ்டப்பட்டு சாப்பிட்ருவோம், படுத்து பார்ப்போம், மாத்திரையை போட்டு தூக்கம் வராது, பிரச்சனையா இருக்கும். ஆனால் இப்போ சொல்றாரு, நான் குணப்படுத்த போறேன். கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை நிறைய வச்சிருக்கிறாரு, அவர் குணமாக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமா? முடியும் போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் மாற போகுது. ஆமென். என்ன பிரச்சனையை மேற்கொள்ளுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 32 வாசிங்க. சங்கீதம் 32 என்ன சொல்லுது? என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இப்ப தாவீது சொல்றான், சங்கீதக்காரன், அப்பா நான் பலவீனத்துல இருந்தேன், பிரச்சனையில இருந்தேன். ஒரு சங்கீதம் இருக்கு. அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அவனுக்கு பிரஷர் இருந்துச்சு, அவனுக்கு சுகர் இருந்துச்சு, அவனுக்கு தலைவலி இருந்துச்சு, இருதயத்துல எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. அதில் நான் உங்களுக்கு அடுத்து நான் பேசும்போது சொல்றேன். இதில் சொல்றேன், அவங்கள நோக்கி நான் கூப்பிட்டேயா, நான் சுகமாயிட்டேன். அவரால் இல்லையா சொல்லுவோமா? அவன் கூப்பிடும்போது, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு அழுதுட்டு கேட்டான். சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், நான் குணமாயிட்டேன். என் அப்பா கிட்ட சொன்னா அவர் சிரிக்க வைப்பாரு. நீ அழுதுகிட்டே சொன்னா நீ சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல வைப்பாரு. பக்கத்துல சொல்லுங்களேன், நீ அப்பா கிட்ட அழுதுகிட்டே பேசினா அவர் மற்றவங்க கிட்ட உன்னை சிரிச்சுக்கிட்டே பேச வைப்பாரியா. ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இது என்ன, இருதயம் நொறுங்குண்டவர்களையும் குணமாக்குறார். ஓகே, கர்த்தர் என்ன பண்றாரு? வாசிங்க சங்கீதம் 119:68, எரேமியா 31:14 வேகமாய் வாசிங்க. 14. ஆசாரியர்களின் ஆத்துமாக்களை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று. ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். சங்கீதம் 119:68. எல்லாவரும் நன்மை செய்கிறோருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். எங்க அப்பா எப்பொழுதுமே நல்லதுதான் செய்வாரு. அவர் செய்வன வைக்க மாட்டாரு. அவர் சிகரெட் குடிக்கிற கடவுள் அல்ல. அவரு குவார்டர் கொடுத்தாதான் ஆடுற ஆண்டவர் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அவரு, நீங்க ஒரு கோயில் இருக்கும், இந்த பக்கம் போனீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். கோமதிபுரம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. குவார்டர் வாங்கி எங்க அப்பா நல்லதை மாத்திரம்தான் செய்வாரு. பக்கத்துல சொல்லுங்களேன், அவருக்கு பில்லி சூனியம் வைக்க தெரியாது. சொல்லுங்க, அவருக்கு பில்லி சூனியம் வைக்க தெரியாது, அவருக்கு ஏவல் வைக்க தெரியாது, மற்றவன் குடும்பத்தை கெடுக்க தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யும். ஓ கிறிஸ்டோபர் அங்கிள், நீ நல்லாதான் இருக்கணும்னு மட்டும் சொல்ல தெரியும். ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கும், நான் ஆசீர்வாதமா இருக்கிறது பிடிக்கும், நான் நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுறது பிடிக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது பிடிக்கும். அப்பாவுக்கு மட்டும்தாயா பிடிக்கும். ஒரு வசனம் சொல்லுகிறது, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? இந்த உலகத்துல என்ன பெத்த தகப்பனே என்ன குறித்து யோசிக்கும் போது உருவாக்கினவர் என்ன குறித்து எவ்வளவா, ஹல்லேலூயா, எவ்வளவா யோசிப்பார்.
பாருங்க, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறேன். என் ஜனங்கள் நன்மையே அளிக்கும், நன்மை திருப்தி ஆவார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்து என்ன எழுதியிருக்கிறேன்? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ இனி தீங்கை காணாதிருப்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. சொல்லுங்க, அடுத்து என்ன இருக்கு? உன் ஆக்கினைகள், சத்துரு, இது எல்லாமே ஒரு கோட்டை, ஒரு அரண், என்க்ரோச்மெண்ட். அப்படின்னா என்னது? என்க்ரோச்மெண்ட்னா என்னது? ஆக்கிரமிப்பு. பிசாசானவன் ஆக்கிரமித்திருக்கிறான். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறபடினா அந்த ஆக்கிரப்ப, அதுக்கு என்ன வேணாம்? ஜேசிபி வேணாம், அதுக்கு என்ன வேணாம்? ஆட்கள் வேணாம். பரிசுத்தாவியான ஒருத்தர் போதியா அந்த அரணெல்லாம் உடைய ஆரம்பிக்கணும். அடுத்து வர்றேன், அந்த அரண் எப்படி உடையுதுன்னு சொல்லி நான் வர்றேன். ஏன்னா நேரம் இல்லை, வேக வேகமாக நான் பேசிட்டு போகிறேன். இன்னொரு நாளைக்கு பாருங்கள் நான் பேசுகிறேன், சரியா? அவர் செப்பனியாவில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அவர் உன் சத்துருக்களை, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறது, நீ தீங்கை காணாதிருப்பாய். குமாரன் மூலியமாக நான் விடுதலை மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். அவர் எனக்காகவும் எனக்குள்ளும் முற்றிலும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு ஆளிலேயே சொல்லுவோமா? ஏன்னா எல்லாத்தையும் ஆக்டர் கர்த்தர் என்னிடத்திலிருந்து அவருடைய நியாய தீர்ப்பை எடுத்து போட்டு விட்டார். இப்படிதான் சொல்றாங்க. இனி தீங்கை காணாதிருப்பா என்பதன் பொருள் என்ன? எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ராமேன் சொல்லுவோமா? நோ ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளார இல்லைன்னா தான் ஜட்ஜ்மெண்ட். எனக்குள்ளார தீங்கை எடுத்து போட்டாரு. பரிசுத்தாவியானவர் என்கிற அரண் எனக்குள்ளார இருக்கிறது, அதனால நோ ஜட்ஜ்மெண்ட். அப்படிதான் அங்கிள்? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அது வேற அவனுக்கு தான். சில நேரங்களில் நீங்கள் யூடியூப் ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இட்டு ஹெல்லுன்னு இருக்கும், மேலே ஹெவன் இருக்கும். உடனே ஒருத்தர் நின்று இப்படின்னு வாரு ஹெவனுக்கு போவாங்க, இப்படின்னு வாரு ஹெல்லுக்கு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை நான் சும்மா அந்த யூடியூப் பார்க்கும்போது அதில் வந்துட்டு இருக்கோம். பாவம் செய்கிறவங்களாம் ஹெல்லுக்கு போயிட்டே இருக்காங்களா, நல்லவங்கெல்லாம் மேலே போயிட்டே இருக்காங்களாம். அழகாக அதை காட்டிகிட்டு இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அது இருக்கட்டும். கர்த்தர் என்ன பண்ணுவார்? சங்கீதம் 105 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். வாசிங்க சங்கீதம் 103 13 17. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப வாங்க சங்கீதம் 18:2 வாசிங்க. சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஆமென். இப்ப சங்கீதக்காரன் தாவீது தெளிவா கர்த்தரை பதிவு பண்றான். அவனை யாரெல்லாம், அவரை எப்படிலாம் பார்க்கறானா? அவர் எப்படிலாம் பார்க்கறானா? இஸ் மை ராக், கண்மலை, கோட்டை, என்னது? கோட்டை, மை ஃபோர்ட்ரஸ் அண்ட் மை டெலிவரர், என்னுடைய கோட்டையும் என்னை விடுதலை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். மை காட், என்னுடைய தேவன். எப்படிலாம் பதிவு பண்றான் பாருங்களேன். இஸ் மை ராக், என்னுடைய கண்மலை. ஏன்னா கண்மலையின் மேல் நெருந்தீங்கன்னா சொல்றாரு, ஊழியக்காரனுடைய பாதங்கள் கண்மலையின் மேல் ரொம்ப அழகா இருக்கான். பாதங்கள் கண்மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. தாவீது சொல்றான் ஒரு இடத்துல, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினீர். கண்மலை என்பது நான் பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும்யா. சொல்லுங்க, கண்மலை என்பது என் பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், அது எப்பொழுதுமே ஆடாதியா. ஒரு அலையிலையா சொல்லுமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. மை ஃபோர்ட்ரஸ் அண்ட் மை டெலிவரர், எனக்கு கோட்டையுமா இருக்கிறாரு, பட் எனக்கு விடுதலையும் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஸோ அடுத்து என்ன சொல்றாரு? மை காட், மை ஸ்ட்ரென்த், மை சீல்டு.
ஏற்கனவே மை ஷீல்டை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். ஷீல்டு என்பது என்னது? கேடகம். அது எவ்வளவு தூரம் இருக்கும்? கிட்டத்தட்ட அவன் 6 அடி இருப்பான் போர் சேவகன். அப்படிதானம்மா? அப்படித்தானே? அவன் 6 அடி இருப்பான். அது கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 அடி இருக்கும் அந்த கேடகம். அது சித்திய மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும். அதை சுத்த வர வெங்கல தகடு போடப்பட்டிருக்கும். அந்த போர் சேவன் வச்சுட்டு இருப்பான். அது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ வரைக்கும் இருக்கும். 10 to 15 கிலோ வரைக்கும் இருக்கும். அந்த வெங்கல தகட்டோடைய அது கிட்டத்தட்ட ஒரு 5 mm 6 mm திக்னஸ் இருக்கும். அது ஃபுல்லா கவர்டா இருக்கும். இதை தூக்கிட்டு அவன் ஓடணும். எங்க ஓடணும்? அந்த பேட்டில் ஆப்போசிட்ல இருக்கிற எதிரியை நோக்கி ஓடணும். அவன் அங்க இருந்து என்ன பண்ணுவான்? கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இது உள்ள அந்த ஈட்டியை எரியுவான். ஈட்டியை எரியும் போது இந்த கேடகத்துல தடுக்கும் போது ஒருவேளை அவன் எரியிற அவ்வளோ வேகம் இந்த கேடகத்தை பிளந்து உள்ள போகும். அம்பு எய்வான். ஆண்டவர் சொல்றாரு, அது சாதாரணமானது, நானே உனக்கு கேடயமா இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வீடு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எப்பொழுதுமே சீல்டா தான் இருப்பாரு. ஆமே. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அடுத்து, என் ரட்சணிய கொம்பு, ஹார்ன் ஆஃப் மை சால்வேஷன் அப்படின்னா என்னது? தாவீது சாமுவேல்ட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ ஒரு கொம்புல ஆலிவ் அந்த எண்ணெயை ஃபில் பண்ணிக்கிட்டு நீ சாமுவேல் அங்க ஈசானுடைய வீட்டுல போயிட்டு யார? தாவீத நீ எப்படி அபிஷேகம் பண்ண? கொம்புனால அபிஷேகம் பண்ண. சாமுவேல் வயசாச்சு, ஒரு பெரிய கொம்பு, மாட்டோட கொம்பு. அந்த கொம்பு ஃபுல்லா ஆலிவ் ஆயில தூக்கிட்டு இப்படி தோல்ல வச்சுக்கிட்டு அப்படியே நேரா போறான். எங்க போறான்? ஈசானுடைய வீட்டுக்கு போறான். உள்ள போய் சொல்றான், ஈசாட்டு உன் மகன் எல்லாம் வர சொல்லு. ஆண்டவர் உன் மகன்ல ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ண சொல்றாரு. ஒருத்தனா வர்றான், நல்லா ஜெய்ஜாண்டிகா இருக்கிறான், 6 அடி ஹைட்டு. நான் அவன் ஒவ்வொரு கையை மாதிரி இருப்பேன். நிக்கிறான். இவன் எந்திரிச்சு அவனை அனாயின் பண்ண போறான். ஆண்டவர் சொல்லாரு, இல்ல, போயிடு. 6 பேர் அனுப்பிச்சிட்டான். இன்னும் வேற யாரும் இருக்காங்களா? அவனை விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. சொல்றான், ஒருத்தன் காட்டுக்குள்ள இருக்கிறான், ஆடு மேய்க்கிறவன். இந்த மாதிரிலாம் பார்க்க இருக்க மாட்டான். அவனுக்கு அந்த கேடையெல்லாம் பிடிச்சி கத்தியெல்லாம் பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியாதியா. அவன் அங்க இருக்கிறாயா, கூப்பிடு, அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். வரான். அந்த கொம்பை தூக்கி அவன் மேல அப்படியே அனாயின் பண்றான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறாரியா. அப்படியே அபிஷேகம் பண்ணிட்டு, அபிஷேகம் பண்ணும்போது என்னென்ன தெரியுமா ஜெபம் பண்றான்? நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரியாய் நிற்கிற அந்த கோலியாத்த நீ கொன்றுவ. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன் பரிசுத்தாவியானவர் அவனோடு இருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். இப்ப சொல்றாரு, அந்த அபிஷேகம் பண்ணும்போதே அந்த தாவீதோட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன பண்ண போற? நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்த 9 மூலமா இருக்கிற அந்த ஜண்டைஸ், அந்த இவனை நீ கொல்ல போற. அடுத்தது சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நீ அரசாட்சி செய்ய போகிற. அந்த ஊத்திக்கிட்டே ஜெபம் நடந்துட்டே இருக்கு. ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, உனக்கு முன்பாக 66 யுத்தங்கள் வரும், நீ 66 யுத்தத்திலையும் ஜெயிக்க போற. ஒரு அல்லேலூயா. நான் தான் அரணான கோட்டையா இருக்க போறேன். அதுதான் இந்த ஏசாயா புஸ்தகம். ஏசாயா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 66 அதிகாரங்கள் இருக்குல்ல. அந்த 66 அதிகாரங்கள் தான் இந்த தாவீது செய்த 66 யுத்தங்கள். ஒரு யுத்தத்துல கூட தோக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்றான் கடைசியில் என்ன தெரியுமா சொல்றான்? என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார், மை ஸ்ட்ராங் ஹோல்டியா, என்னுடைய அரணானவர் ஆண்டவர். அப்ப சொல்றான், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுத்தவர நான் அரணா இருக்கிறேன். எதுவுமே பிரச்சனை பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும். ஆண்டவரை, தாவீது
போகும்போதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாகி எல்லா போர்ச்சேவலையும் கூப்பிடுவான். முன்னாடி நின்று ஆண்டவர் ஆராதனை பண்ணி அவன் ஜெபிக்க ஆரம்பிப்பாயா. ஜெபிச்சுட்டு போகும்போது ஒரு வெற்றியோட வருவாயா, ஒரு வெற்றியோட வருவான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சுற்ற வர ஒரு அரண் வச்சிருக்கிறாரு. நீங்க வெற்றி உள்ளவர்கள் தான். பிசாசோ அவனுடைய தந்திரங்களோ இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மேற்கொள்ள முடியாது. தரித்திரியம் உங்களை மேற்கொள்ள முடியாது. தேவன் எனக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, தரித்திரியமே என்னை நீ மேற்கொள்ள முடியாது. பிசாசு என்னுடைய தந்திரங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்க முடியாது. பலவீனமே எனக்கு முன்பாக உன்னால வர முடியாது. நீங்க சொல்ல ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் அரணா இருக்கிறபடியினால உங்களை சுற்ற வர பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ரதங்கள் ஓட ஆரம்பிக்கிறது. இப்பொழுது நீங்கள் மேற்கொள்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? நீங்க அறிக்கை பண்ண 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 ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. தாவீது சொல்றான், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், தாவீது சொல்றான், sin also weakness the spirit. என்னுடைய பாவம் எனக்குள்ள இருக்கிற ஆவியை பலவீனப்படுத்துகிறது. நான் பாவம் செய்யும் போது எனக்குள்ள ஆவி பலன் அற்று போகிறது. பரிசுத்த ஆவி எனக்கு உதவி செய்யாம ஓரமா நிற்கிறார் என்றான். சொல்றான் பாருங்க, டேவிட் is saying, I have been in bondage because I have not confessed my sin. நான் ஒரு பெரிய கட்டுக்குள்ள இருக்கிறேன். நான் ஏன் தெரியுமா? என்னுடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் நான் அறிக்கை பண்ணா இருக்கிறபடினா எனக்கு மேல பிசாசுடைய கட்டு இருக்கிறது. என்னால எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உடைத்து ஒரு அரணான கோட்டையாய் மாறுகிறாரியா. நீங்க மன்னிப்பு கேட்கும்போது, கன்ஃபஸ் பண்ணும்போது, therefore I lost my joy and my willing spirit. அதனால தான் என்னுடைய, அதாவது சொல்றேன், என்னுடைய அப்படின்னா என்ன மீனிங்? என்னுடைய சந்தோஷத்தை நான் இழந்து, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறேன்றான். ஆனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ஒருவனும் சொல்றாரு, மோசையை பார்த்து, யோசுவா பார்த்து சொல்றாரு, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லையா. ஏன் தெரியுமா? மோசேக்கு அப்புறம் அவனை சுத்தி ஒரு கோட்டை போட்டாரியா. ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் உங்களை பார்த்து, உங்கள் குடும்பங்களை பார்த்து, உங்கள் வீட்டை பார்த்து, உடைய பொருளாதாரத்தை பார்த்து சொல்றாரு, ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் முடிக்க போகிறேன். ஆனா நிறைய இருக்கிறது, நான் முடிக்க போகிறேன். பாருங்க, எரிகோ அரண், யோசுவா 6:11-20 வேகமாய் வாசிங்க. 11-20 அது இருக்கட்டும். இப்போ நான் சொல்லிடுறேன். 11-20 அதை நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. சரி, வாசிங்களேன், வேகமாய் வாசிங்களேன். யோசுவா 6ஆம் அதிகாரம். அப்படியே கர்த்தர் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். Thank you sister. இப்போ யோர்தானை கடந்து போகணும், ஒரு எரிகோ பட்டணம். அந்த எரிகோ பட்டணத்துடைய அமைப்பு வந்து நீங்க மாட்டோடைய லாடம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும். முன்னாடி தான் ஒரு பெரிய கோட்டை சுவர் இருக்கும். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 சாரட்டு ஓடுற அளவுக்கு அகலமா இருக்கும். அது மலை மேலே இருக்கும். கீழே இருந்து அந்த கோட்டையை அண்ணாந்து பார்க்கணும். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணும்போது தான் உள்ளே போகணும். அந்த கேட்டை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ எரிகோவுக்கு முன்னாடி போய் பாளையம் இறங்கிட்டாங்க. அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பெரிய கோட்டை, இதை எப்படியோ உடைக்கணும். இதை என்ன பண்ணணும்?
ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு, யோசுவோட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ உடன்படிக்கை பெட்டி எடு, எக்காலத்தை எடு. நீ என்ன பண்ணு, முதல் நாள் மாத்திரம் நீ அதை எக்காலத்தை ஊதி சுத்தி வந்துட்டு நீ பாளையத்துல உட்கார்ந்துக்கோ. இப்படி 6 நாள் பண்ணு. 7வது நாள் சொல்றேன் நானு என்ன நடக்க போகுது. முதல் நாள் போறான், அதை சுத்துறான். அந்த ஃபவுண்டேஷன், there was a small earthquake. அந்த ஃபவுண்டேஷன் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் போய் சுத்தி வந்து எக்காலம் ஊதும் போது அந்த எரிகோ கோட்டை, அந்த ஃபவுண்டேஷன் வீக் ஆக ஆரம்பிக்கிறது. 2வது நாள் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகுது. 3வது நாள், இப்படி 6 நாள் அது ரெடியா நிக்கிற வெல்றதுக்கு. 7வது நாள் ஆண்டவர் சொல்றார், நீ எக்காலம் எல்லாத்தையும் ஊத சொல்லு, மக்களை ஆர்ப்பரிக்க சொல்லு, இப்ப விழும். ஏன் தெரியுமா? அரணான கோட்டை, எனக்குள் பரிசுத்த ஆவியாகிய அரணான கோட்டை இருந்தாதான் எனக்கு முன்பாக இருக்கிற கோட்டை இடிஞ்சு விழும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா பரிசுத்த ஆவியானவராய் அரணான கோட்டையாய் எனக்குள்ளார நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு முன்பாக இருக்கிற விரோதமா எழும்பி நிற்கிற முடியலன்னு சொல்ற அந்த கோட்டைகளை இப்போ பரிசுத்த ஆவியான உதவியோட நான் உடைக்க போறேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இல்லைன்னா எனக்கு முன்பாக இருக்கிற கோட்டை விழாது. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? Spirit, soul and body, but when I am going to submit my body and soul, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்பார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்ப இருக்கும் போதுதான் நான் ஒரு கோட்டைக்கு முன்பாக, என்ன நிறைய காரியங்கள் இருக்கு, அழகா இருக்கும் அதெல்லாம். இப்ப இன்ட்ரோடக்ஷன் முடிச்சு இப்பதான் நான் வந்திருக்கிறேன், நான் முடிச்சிட்டேன் நான். ஏன்னா நமக்கு திருவிருந்து இருக்குது. ஏன்னா உடைய முகங்கள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுது, நான் கறியை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன், கழுவ கூட இல்லை, நீங்க இன்னும் முடிக்காம இருக்கீங்க, நான் போய் சமைக்கணுன்ற மாதிரி இருக்கு. சரியா? கர்த்தர் நல்லவர். யாரோ மீனை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கீங்க, அதுவும் நல்லதுதான், எனக்கு தெரியுது. குலுங்கி குலுங்கி சிரிக்கும் போதே தெரியுது. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். என்ன சொல்றாரு? 7வது நாள் உடன்படிக்கை பெட்டி தூக்குறாங்க. ஆசாரியர்கள் அந்த பெரிய கொம்பு அதை சுத்தி வராங்க. 7 முறை சுத்தி வந்து அந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவர் ஆர்ப்பரிக்கிறாங்க. என் தேவன் நல்லவர், என் தேவன் பரிசுத்தர், இந்த கோட்டையை இடிப்பார் என்று சொல்லி சத்தமிட்டு ஆராதனை செய்கிற வேளைகளில் எக்காலம் ஊதப்படுகிறது. அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வீக்கான அந்த கட்டடம் இவங்களுக்கு முன்பாக அப்படியே இடிஞ்சு விழுகுது. கைகளை தட்டி ஆர்ப்பரித்து உள்ள போனாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோட்டை, நீங்க ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய உங்களுக்கு ஒரு வேலை இருக்கலாம், என்னடா இன்னும் உடலை, இன்னும் உடலை, இன்னும் உடலை, ஒருவேளை 1 மாசமா இருக்கும், இன்னும் 2 மாசமா இருக்கும், இல்லை 1 வருஷமா இருக்கும். கர்த்தர் விழ செய்வார். உங்கள் விசுவாசத்தை தேவன் சரி செய்து கொண்டிருக்கிறார், சரி செய்து கொண்டிருக்கிறார். விழும். அந்த மலையில யாருமே ஏற முடியாது. அந்த கோட்டைக்கு அந்த கேட்டுக்கு எதிராப்புல இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ்ல தான் போக முடியும், வேற எங்கேயும் ஏறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்க பட்டணத்துக்கு போகிறதற்கு அந்த கோட்டை சேவர் இவருக்கு முன்பாக, எப்படி தாவீதுக்கு முன்பாக அந்த கோலியாத் தலை குப்புற இவனுக்கு முன்பாக விழுந்தானோ, அதே போல அந்த கோட்டை சேவர் இடிந்து விழுந்ததியா. இவங்க ரொம்ப ஈஸியா படிய தேடாம அந்த கல்லை ஏறி உள்ள போனாங்கயா. கர்த்தர் கஷ்டத்தையே கொடுக்க மாட்டாரு. அந்த அரணை உடைக்கும் போது ஈஸியா உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொரிந்தியர் சொல்லுது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவா இருக்கிறது. உடைய போர் ஆயுதங்கள் எது? அந்த வாசிங்க, இது 6:12-13 வாசிங்க. 2 கொரிந்தியர்
10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. ஆமென். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். ஆமென். என்னுடைய போராயுதங்கள் யாரோட? இன்விசிபிள் ஸ்பிரிட்டோட, மனிதர்களோட அல்ல. என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய வெப்பன்ஸ் அருவா இல்ல, கத்தி இல்ல, ஈட்டி இல்ல, அம்பு இல்ல, எதுவுமே இல்ல. என்னுடைய போராயுதம் தூக்கி சொல்லுங்களேன். என்னுடைய போராயுதம் இதுதான். என்னுடைய போராயுதம் இதுதான். கால்களை முடக்குங்க. போராயுதம் அதுதான். இந்த பைபிள் தான் போராயுதம். இதை நீங்கள் ரெண்டையும் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக. ரைனோ பார்த்துருக்கீங்களா? ரைனோன்னா காண்டாம இருக்கும். அது அது எங்கெல்லாம் போயிட்டு இருக்கோ சார்ஜ் பண்ணிக்கிட்டே தான் போகும். அந்த ஒரு ஹன் இருக்கும், அதுக்கு ஒரு ஹன்ஸு. அதில் யானை வந்தாலும் முட்டிட்டு போயிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, காண்டாமிரத்துக்கு ஒத்த பலனை நான் கொடுப்பேன்றாரு. அது சார்ஜ் பண்ணிக்கிட்டே போயிருக்கும். காண்டாமிருகத்தை பாருங்க, எந்த மிருகனாலும் சரி ஈஸியாக தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அது எதுக்குமே பயந்து நிற்காது. இன்னைக்கு அதே மாதிரி நீங்கள் இதை தூக்கிட்டீங்கன்னா, உங்கள் முழங்கால் முடங்கிருச்சுன்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ராமேன்னு சொல்லுவோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன்றார். காண்டாமிருகம் யானைக்கு ஒத்த பலனை சொல்லலை, சிங்கத்துக்கு ஒத்த பலனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். புலிக்கு ஒத்த பலன் சொல்லலை, ஆனால் சொல்கிறாரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நீ சார்ஜ் பண்ணுறாள், நீ பின்வாங்கி நிற்கிற ஆள் கிடையாது. முன்னாடி நிற்கிற அரண்களை முறிக்கிற ஆள். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அரண்களை முறிக்கிற ஆள்கள். சரி, அப்பனா நம்ம எனக்கு யாரோட போராட்டம் உண்டு? வாசிங்க, எபேசியர் 6:13 வேகமாய் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். சரி, 12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மனுஷர்களோடு அல்ல, பிசாசனுடைய தந்திரமான காரியங்களோட தான் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் ஜெயிக்கணும், நாம் திராணி உள்ளவர்களாய் மாறணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், அதை நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன். அதை தன்னுடைய சரீரத்தில் நீங்கள் எபேசியர் 6 வீட்டில் போய் ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய இருக்கு. ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் பாதரட்ச, நிறைய இருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு நாள் சொல்றேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார்.